இனியா சொன்னதற்கு, ஹே, நீ உண்மையாத்தான் சொல்றியா என்று அடிக்குரலில் சீறிக்கொண்டிருந்தான் இளவரசன். ஆமா, ஏன் இப்படி கேட்குறீங்க? இளவரசனுக்கு எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட தெரியவில்லை. கோபம் மட்டும் அளவுக்கு அதிகமாக வந்தது. யாராவது கல்யாணமான அடுத்த நாளே இனியா மேலே கோபப்படுவான்னு சொல்லி இருந்தால் சொன்னவங்களே கேலி பண்ணி சிரிச்சிருப்பான். ஆனால் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? குட்டி ஃப்ளாஷ்பேக் இதோ. சில நிமிடங்களுக்கு முன் ஜோதியும் பாலுவும் ஹனிமூன் பற்றி கேட்டதுக்கு அப்புறம் இனியாவோட அப்பாவும் ஹனிமூனுக்கு எங்கே போகலாம்னு இருக்கீங்க மாப்பிள்ள என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். இன்னும் அதெல்லாம் டிசைட் பண்ணலைன்னு சொன்னால், இன்னுமா டிசைட் பண்ணலை? இவ்வளவு நாள் என்னதான் பேசினீங்கன்ற மாதிரி எல்லோரும் பார்த்தாங்க. அவர்களிடம் ஏதேதோ சமாளித்து விட்டு இளவரசன் நேராக இனியாவிடம் வந்தான். ஏய், எல்லோரும் ஹனிமூன் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க, எங்கடி போகலாம் என்றான். இலா, ஃபாரின் எல்லாம் வேண்டாம், இந்தியாவுக்குள்ளவே எவ்வளவோ இடம் பார்க்க வேண்டி இருக்கு என்றான். ஓகே மேடம், நீங்கள் இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் சொல்கிற இடத்துக்கே போகலாம் என்றான். அவள் சிரித்து கொண்டே, அப்படியா, சரி, எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் பிளேஸ் என்றான். கேரளாவா? நான் நார்த் சைடு போகலாம்னு நினச்சேன். சரி விடு, உனக்கு ஃபேவரட் வேற சொல்லிட்டேன், கேரளாவே போகலாம், அடிக்கடி நம்ம ஹனிமூன் போவோம், ஸோ அப்புறமா எனக்கு பிடிச்ச பிளேஸ் எல்லாம் போய்க்கலாம் என்றான் உற்சாகத்துடன் அவளிடம். ஓகே ஓகே என்றாள். கேரளா போயிட்டு அப்படியே ஊட்டி போயிட்டு வரலாம், 1 வீக் பிளான் பண்ணிக்கலாம், ஓகேவா? டபுள் ஓகே என்றாள். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 2 கார் போதுமா இலா? என்னத்துக்குடி 2 கார்? ஏன், நீ ஒரு கார் நான் ஒரு காரில் போகணுமா என்ன என்றான் சிரித்து கொண்டே. நம்ம எல்லோரும் தானே போக போகிறோம் என்று இனியா கூறவும் அவன் சிரிப்பு அப்படியே உறைந்து விட்டது. என்னது என்றான். என்ன இலா என்று கேட்டாள். ஏதோ நம்ம எல்லோரும் போக போகிறோம்னு சொன்னியே. ஆமாம், நாம் எல்லோரும் தான், அத்தை, சந்துரு, அக்கா, மாமா, அம்மா, அப்பா, அப்புறம் மோகன் சித்தப்பா, பவித்ரா வந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம் என்று சொன்னார். இளவரசனுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா? கோபமாக கையை இறுக்கி இனியா முகத்தில் குத்துவான்னு பார்த்தா காற்றுல கையை வீசுகிறான். அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறாராம். என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா? இனியாவிற்கு அவள் கூறியதற்கு கோபப்பட்டு தான் அவன் அப்படி செய்கிறான் எல்லாம் தெரியவே இல்லை. என்ன இலா என்றான். அவனுக்கு இவ தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளா என்று குழப்பமாக இருந்தது. பாவம், அவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஏண்டி, நாம் எங்கே போகிறோம்? இப்போ தானே பேசி டிசைட் பண்ணோம், ஏன் திரும்ப கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சொல்கிற பிளேஸுக்கே போகலாம், இப்போ அதுதான் முக்கியம் என்று மனதில் நினைத்து கொண்டு, பிளேஸ் இப்போ பிரச்சனை இல்லை, நாம் எதுக்கு அங்கே போகிறோம் என்று கேட்டான். ஹனிமூனுக்கு என்றான். இதெல்லாம் நல்லா தெரியுது இல்லை, அப்புறம் ஏதோ டூர் போகிற மாதிரி எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்கிற. இல்லையிலா, நிறுத்துடி, என்னாச்சு உனக்கு? ஃபஸ்ட்டு இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாம் டூர் போகல, ஹனிமூன் போகிறோம், ஓகேவா? நீ டபுள் ஓகே சொல்லும் போதே நான் டவுட் பட்டிருக்கணும், எல்லாம் என்ன சொல்லணும். எனக்கும் எல்லாம் தெரியுது, அது நமக்கு ஹனிமூனாக இருக்கட்டும், அவனுக்கு டூராக இருந்துட்டு போகட்டும் என்றான் பிடிவாதமாக. அவளின் பிடிவாத குரலை கண்டவனுக்கு வெறுப்பாக இருந்தது. ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் கையை பிடித்து கொண்டு, எனக்கென்னவோ எல்லோரும் போகலாம்னு தோணுதீலா, எல்லோரும் போனால் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை என்றாள். அவள் மேல் இருந்த கோபம் போய் அவனும் இவ சொல்கிறது சரிதானோ என்று எண்ணத் தொடங்கிவிட்டான். இருந்தாலும் அவனுக்கு யோசிக்க வேண்டி இருந்தது. யோசிக்காமல் ஏதும் சொல்லிவிட அவன் தயாராக இல்லை. கொஞ்ச நேரம் யோசித்து சொல்கிறேன் என்றான். என்று அவளும் விட்டுவிட்டாள். பின்பு இரவு உணவிற்கு பிறகு இனியா தனியாக சிக்காததால் இளவரசன் தோட்டத்தில் உலாவச் சென்று விட்டான். சிறிது நேரத்தில் பாலுவும் அங்கு வந்து சேர்ந்தான். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பிறகு இளவரசன் அவர்களின் ஹனிமூன் பிளான் பற்றி, அதாங்க அந்த ஃபேமிலி டூர் கூறினான். அதை கேட்ட பாலு அவனை விசித்திரமாக பார்த்தான். பாலுவிற்கு ஆர் யூ ஆல்ரைட் என்று கேட்க தோன்றியது. அதை கேட்காமல் விடுத்து, நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க ஞாபகம் இருக்கா, நாங்கள் எல்லோரும் எதுக்கு என்று கேட்டான். இளவரசனும் அது எனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே என்று எண்ணிக்கொண்டான். இருந்தாலும் அவள் சொன்ன பிறகு அதை செய்யாமலும் இருக்க முடியவில்லை. இல்லை, இனி ஆசைப்படுறா, இப்போ எல்லோரும் போனாதான் என்ன, அதுவும் ஜாலியாக தான் இருக்கும் என்றான்.
இல்லைங்க, என்கிட்ட சொன்ன மாதிரி இதை யாருக்கிட்டவும் சொல்லாதீங்க, யாரும் வரவும் மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்க என்றான். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது என்றான். எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. கல்யாணம் ஆன புதுசில் எல்லோரும் பிரைவேசி வேணும்னு தான் நினைப்பாங்க. வழக்கத்துக்கு மாறா நாம் ஏதாவது செஞ்சோம்னா நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க என்று சொன்னான் பாலு. இளவரசன் ஏதும் சொல்லவில்லை. அவன் முகத்தில் இருந்து என்ன கண்டானோ. இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட் என்றான் பாலு. இளவரசன் என்றான். அதற்கு மேல் ஏதும் பேச இயலாதவனாக, ஓகே பார்த்துக்கோங்க, உங்கள் டெசிஷனை ரீகன்சிடர் பண்ணுங்க என்று கூறிவிட்டு போய்விட்டான். இளவரசனுக்கு ஏதோ தான் மிக பெரும் அவமானத்தை சந்தித்து விட்டது போல் ஆகிவிட்டது. கோபமாக ரூமிற்கு சென்று விட்டான். இவன் சென்ற சிறிது நேரத்திற்குள்ளே இனியாவும் வந்துவிட்டான். இலா என்று உற்சாகமாக அழைத்து கொண்டே வந்தாள் இனியா. இளவரசனோ கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்தான். என்ன ஏதும் பேச மாட்டீங்க? ஹலோ, என்னாச்சு? என்ன ஏதோ பறிவுடுத்த மாதிரி இருக்கீங்க? அதற்கு மேல் பொறுக்க இயலாதவனாக என்ன வேணும் என்றான். ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீங்க? கல்யாணம் ஆன 2வது நாளே இப்படி கோபமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியில்லை என்றான். இங்கே என்னதான் சரியாக நடக்குது என்றான். இலா என்றான். ஏண்டி இப்படி பண்ணுற? நான் தான் சொன்னேன் இல்லை, நீ சொன்ன அந்த டூர் மேட்டர் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. அதை போய் நான் உங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துட்டு இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறாரு. என்னை ஏதோ ஒரு விதமாக பார்த்துட்டு வேற போகிறாரு என்றான் கோபத்துடன். நான் சொன்னது உங்களுக்கும் ஓகேன்றனால தானே நீங்களும் அங்கே போய் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மட்டும் குறை சொல்கிறீங்க என்றான். நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தானே அதோட தப்பு எல்லாம் தெரியுது என்றான். இப்போ என்ன தான் சொல்கிறீங்க? எனக்கு டவுட்டாகவே இருக்குது. என்னை ஏன் அவாய்ட் பண்ணுற? இப்போ இந்த டூர் பிளான் போட்டது நிஜமாகவே உனக்கு அப்படி ஆசை இருக்கிறதாலையா, இல்லை என்ன அவாய்ட் பண்ணணுன்ற ரீசனாலையா? அப்படி உனக்கு பிடிக்காம எல்லாம் நாம் ஹனிமூன் போக வேண்டாம். ஒருவேளை என்னை பழி வாங்கணும்னு சொன்னியே, அதுதான் நான் இது என்று கேட்டான். உற்சாகமாக அறைக்குள் நுழைந்த இனியாவின் உற்சாகம் வடிந்தது. இனியா அமைதியாக அவனை பார்த்தவாறு இருந்தாள். சிறிது நேரம் அப்படியே சென்றது. அவளின் அமைதியும் பார்வையும் அவனை ஏதோ செய்ய, என்னடா என்றான். ஏதும் கூறாமல் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் இனியா. இனியா என்றான். என்றான். என் மேலே கோபமா? என்றான். பின்ன ஏன் பேச மாட்ட? நிமிர்ந்து அவனை பார்த்த இனியா, நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன் நாயிலா, என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா என்றான். சாரிடா என்றான். வேண்டாம், நமக்குள்ள இந்த சாரி எல்லாம் வேண்டாம், எனக்கு கோபம் எல்லாம் வரல, கஷ்டமாக இருக்கு என்றான். திரும்ப அங்கு அமைதியே நிலவியது. அவள் மட்டும் கோபமாக பேசியிருந்தால் அங்கு நிலைமையே வேறு மாதிரி ஆகியிருக்கும். அவர்களுக்குள் சண்டை வெடித்திருக்கும். ஆனால் அவளோ நிதானமாக பேசவும் அவனுக்கு தன் தவறு புரிந்தது. ஒருவர் கோபமாக இருக்கும்போது மற்றொருவர் நிதானமாக பேசினாலே சண்டை வராது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான். உங்களை அவாய்ட் பண்ணலையிலா, ஏதோ ஒரு தயக்கம், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு புரியுதுடா, ஏதோ கோபத்தில் என்னன்னு யோசிக்காம பேசிட்டேன் என்றான். எனக்கு என்னவோ எல்லோரும் போகணும்னு ஆசையாக இருக்குயிலா. அப்படியே எல்லோரும் வந்தாலும் நம்ம பிரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா என்ன? இப்போது யோசிக்கும் போது இளவரசனுக்கு சரி என்றே தோன்றியது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் நான் அப்படி கேட்டதுக்கு உங்கள் மாமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாரு. இதில் எப்படி எல்லோருக்கிட்டவும் இதை பற்றி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியலை என்றான். உங்களுக்கு இது ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். நான் ஏதும் உங்களை கம்பல் பண்ணலை. அது என்னவோ நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. அப்படி என்னடி பண்ணு? இதுதான் சொக்கு பொடி போடுறதா? போதும், ரொம்ப வலியாதீங்க, விஷயத்துக்கு வாங்க. நேற்று தான் கல்யாணம் ஆச்சு என்றாள். என் பொண்டாட்டி நான் அப்படி தான் வலிவேன். இப்போ என்னங்கிற? இலா, பி சீரியஸ். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ஓகே தான், நோ அப்ஜெக்ஷன், போதுமா என்றான். அப்படின்னா ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லார்கிட்டவும் பேசலாம். அவங்க மெயினாக என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி நினச்சிட்டு தான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நாம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லைன்னு அடித்து சொல்லிடலாம். ஓகேவா என்றான். ஓகே ஓகே, நீ எது சொன்னாலும் ஓகே. என்னை பார்த்தா பாவமாக தெரியலை, என்னை கொஞ்சம் கவனிக்கலாம் இல்லை என்றான். உங்களை கண்டிப்பாக கவனிக்கத்தான் வேணும். இதெல்லாம் முடிச்சுட்டு கவனிக்கலாம்னு இருந்தேன். ஹே என்று இளவரசன் துள்ளி குதிக்காத குறைதான்.
இருங்க இருங்க, ரொம்ப ஹைட்டில் பறக்காதீங்க, அப்புறம் மேலேருந்து வந்து கீழே விழுந்தா ரொம்ப அடிபட்டுடும் என்றான். இளவரசன் உஷாராகி, என்னடி, என்ன திரும்ப பயமுறுத்துற என்றான். நீங்கள் நடுவில் என்ன சொன்னீங்க? என்னடி சொன்னேன்? நல்லா யோசிங்க. ஐயோ, நான் என்னென்னவோ சொன்னேன். நீ எதை கேட்குறேன்னு எனக்கு தெரியலையம்மா, நீயே சொல்லு. என்ன பழி வாங்குறியான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் சாரி கேட்டேன் இல்லடி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அதுக்கு என்று இழுத்தாள். சொல்லு. ஸோ நீங்கள் சொன்ன பனிஷ்மெண்ட் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது என்றான். என்ன சொல்கிற என்றான். நான் போய் தூங்க போகிறேன். என்னது? ஆமாம், நீங்கள் சொன்ன பனிஷ்மெண்ட்டையே உங்களுக்கு கொடுத்துடலாம்னு தான். என்னடி சொல்கிற? ஏன் இப்படி பண்ணுற? இல்லை இல்லா, நீங்கள் என்கேஜ்மெண்ட்லேயும் சரி மேரேஜ்லேயும் சரி என்னை ரொம்ப இம்சை பண்ணீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே வேண்டாமா? நீ பனிஷ்மெண்ட் கொடுடி, நான் அதை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இப்படி வேண்டாம், நோவே. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது என்னோட இஷ்டம். ஸோ மை டிசிஷன் இஸ் ஃபைனல் என்றான் அவனிடம். இப்போ என்ன தான் சொல்கிற? ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம். இதுதான் பனிஷ்மெண்ட் என்ன என்று அவன் அதிர்ந்து கேட்பது காதில் விழாததைப் போல் அவள் படுக்கச் சென்றான். இனியா என்று கத்தி கூட பார்த்தான். இலா, வேஸ்ட்டாக கத்தாதீங்க, வெளியில் கேட்டுதுன்னா வச்சுக்கோங்க, உங்கள் மானம் தான் போகும் என்றாள். அவளை முறைத்து விட்டு போடி என்று அவனும் சென்று படுத்து விட்டான்.